ஹலோ விவேஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான்ஸ் 2023. ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ல முதல் காலாண்டு தொடங்கின நிலையில எல்லாத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்ம ஒன் பை ஒன்னா எல்லா ஸ்கீமை பத்தி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டைப்ஸில் வழங்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னா என்ன? ஒன் டைம் லம்சமாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு மாதம் அதிலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை யாரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது ஒரு வயசுலேருந்து இந்த ஸ்கீமை எல்லாரும் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஒரு வயசுலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது மைனராக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய கார்டியனை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீமை தொடங்கலாம். ஸோ சிங்கிளாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட்டாகவும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய பட்சத்தில் 3 பேர் வரைக்கும் சேர்ந்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்க முடியும். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஸ்கீமை தொடங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களும் கார்டியனை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீமை தொடங்க முடியும். அதாவது 10 வயசுக்கு மேல் இருக்கக்கூடியவங்க எபோவ் 10 இயர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலாக ஓனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது டெபாசிட் லிமிட். நாம இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை ஓப்பன் பண்ணால் எவ்வளோ டெபாசிட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1000 ரூபாயிலேருந்து நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்கீமே தொடங்கலாம். ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது 9 லட்ச ரூபா வரைக்கும் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னும் போது 15 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த 15 லட்சத்தையும் ஆளுக்கு 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும்போதும் ஆளுக்கு பாதியாக, அதாவது ஈக்குவல் ஷேர் தான் இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அதாவது சிங்கிளாக ஓப்பன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க 9 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவாக அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4வதா நம்ம மைனருக்கு கார்டியனாக நம்ம இருக்கும்போது கார்டியனுக்கு தனியாக அக்கௌண்ட்டும் மைனருக்கு தனியாக அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ 2 பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்க 2 பேருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க செப்பரேட்டாக தான் இருக்கும். அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ கரண்ட்ல வழங்கிட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷல் பி பேயபிள் ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் தி மந்த் from the date of opening and so on till maturity. அதாவது நம்ம ஓப்பன் பண்ணதுலேருந்து மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு 7.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி மாதம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் தி இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்ரி மந்த் இஸ் நாட் கிளைம்டு பை தி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் which interest shall not earn any additional interest. அதாவது ஒவ்வொரு மாதமும் கிரெடிட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தா, அதாவது அடிஷ்னலாக நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட் ஆகாது. சேம் நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா சேம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அப்படியே நம்மளோட சேவிங்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அதுக்கான வட்டி நமக்கு கிடைக்கும். அடுத்ததா 3வது பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, இன்கேஸ் எனி எக்ஸஸ் டெபாசிட் மேட் பை தி டெபாசிட்டர், the excess deposit will be refunded back and only post office savings account interest applicable from the date of opening of account to the end of refund. 3வது பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம இண்டிவிஜுவலா ஓபன் பண்ணும்போது 9 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இன்கேஸ் 9 லட்சம் அப்படின்னும் போது எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்க அந்த அமௌண்ட்டு நமக்கு ஒன்று ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னாக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்குவாங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் நமக்கு வழங்குவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் இன்ட்ரெஸ்ட் கேன் பி ட்ரான் த்ரூ ஆட்டோ கிரெடிட் இன்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டாண்டிங் அட் தி சேம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் இசிஎஸ். இன்கேஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட் interest can be credited into savings account standing at any CBSE post office. CBS தபால் நிலையங்களில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருந்தாலும் இல்லை சிபிஎஸ்சி தபால் நிலையங்களில் இருக்கும் சேமிப்பு கணக்கில் மாதாந்திரம் வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து வர வைப்பாங்க. சேம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு இல்லைனாலும் அதர் அக்கௌண்ட் இருந்தால் கூட நமக்கு அதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுப்பாங்க அப்படின்னு. 5வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள் இன் தி ஹேண்ட் ஆஃப் டெபாசிட்டர்.
நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தொகைக்குமே டேக்ஸபிளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர். அதை முக்கியமாக ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்ட்டு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நோ டெபாசிட் ஷல் பி withdrawn before the expire of 1 year from the date of deposit. அதாவது நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் பண்ண முடியாது. 1 வருஷத்துக்கு மேலே ஆஃப்டர் 1 year டு பிஃபோர் 3 இயர்க்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க டிடக்டட் ஈக்குவல், அதாவது 7.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2% டிடக்ட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணி தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கொடுப்பாங்க. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க ஆஃப்டர் 3 இயர் டு பிஃபோர் 5 இயர்க்கு முன்னாடி நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம், ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டிடக்டட் டு 1% நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 7.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% டிடக்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் கொடுப்பாங்க. நாலாவதாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷனும் பாஸ்புக்கும் ரெண்டுமே மென்ஷன் பண்ணி ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறோம் அப்படின்ட்டு முன்கூட்டியே நாம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுக்கணும். அடுத்தது மெச்சூரிட்டி. நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எப்போ மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் டெபாசிட் பண்ணி 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூரிட்டி ஆகும். மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் பாஸ்புக்கு ப்ளஸ் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸில் மெச்சூரிட்டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த இந்த ஃபார்மு ப்ளஸ் பாஸ்புக்கும் சேர்த்து நம்ம சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அசலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுத்துருவாங்க நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்துடுறாங்க, நாமினி லீகல் யார் வராங்களோ வாரிசுக்கு யார் வராங்களோ அவங்க மூலிமா இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூரிட்டி பண்ணிக்க முடியும். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னாக்க நாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், நாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருப்போம், அங்கே நம்ம மந்த்லி இன்கம் ஸ்கீமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு இடத்துல நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீமில் வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நாம ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நாம எவ்வளவு டெபாசிட் பண்ணா நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாசத்துக்கு 616 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும். டோட்டலா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இந்த 5 வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது 37,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அப்ப மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 1,37,000 ரூபாய் நமக்கு டோட்டலா கிடைக்கும். அடுத்தது 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னும் போது மாசம் நமக்கு 1,850 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த 5 வருஷத்துல 1,11,000 ரூபாய் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்குங்க. அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4,11,000 ரூபாய் நமக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும். அடுத்தது 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணும்போது நமக்கு மாசத்துக்கு 3,083 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1,85,000 ரூபாய் நமக்கு கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிரும். அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6,85,000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். அடுத்தது 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மாசமும் 6,166 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 3,70,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கும். டோட்டலா மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 13,70,000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு ரெஃபர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மற்ற பேங்குங்களை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ்ல அதிகப்படியான வட்டி கிடைக்குது. அதுவும் இல்லாம இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் அப்படின்றத போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படின்றதுனால நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் நமக்கு சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பத்தி நியூ அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.